மணியே மணியின் ஒளியே ஓடிரும் மணி புனைந்த கணியே அணியும் மணிக்கழே அணுகாதவருக்கு பிணிய பேணிக்கு மருந்து மருந்து அமர பெருவிருந்தே பணியேன் 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 ஒருவரை பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நமது அபிராமி அந்தாதி தொடரில் 24வது பாடலை பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக நம்ம 23வது பாடல் பார்த்தோம். இந்த 23வது பாடலில் அம்பாளை வந்து கண்மணியே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடித்தார். அழியே கழிக்கும் களியே அழியே என் கண்மணியே அப்படின்னாரு. அப்போ வந்து அம்பாள் 3 உலகங்களுக்கும் உள்ளும் வெளியோகம் இருந்து எல்லாத்தினுக்கும் உள்ளத்திலே அடியர்களுடைய உள்ளத்திலே கல்லை போன்ற ஒரு களிப்பினை அளித்து அந்த மாதிரி நிலையில் தன்னையும் ஆட்கொண்ட விதத்தை சொல்லி எல்லாருக்கும் களியே அழியே என் கண்மணியேன்னு சொல்லி முடித்தார். அந்த அன்பத்தை கொடுக்க கண்மணியேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதன் தொடர்பாக அடுத்த பாடலை சொல்கிறார். இந்த நம்ம அபிராமிந்தருடைய பாடல்களில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடலும் ஒரு தனித்துவமானது. நம்ம பொதுவாக ஒரு சீரியலாக பார்த்துட்டு வரேன்னு சொன்னிங்கன்னா ஒரு தொடர் ஒரு பாடலுக்கும் தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் அபிராமிந்தார் பாடல் அந்தாதி என்ற இலக்கண தொடரை தவிர ஒவ்வொரு பாடலும் ஒரு தனித்துவமான பாடல். அந்த பாடலை பாடும்பொழுது அபிராமிப்பட்டர் தன் உள்ளத்திலே என்ன எண்ணங்கள் தோன்றியதோ அதை தான் விளக்குவார். ஏன்னா இதுதான் அதனுடைய ஆத்ம சமர்ப்பணம். எண்ணத்திலே உள்ளது அப்படியே சொல்கிறது. இப்போ ஒரு கவிதை எழுதுகிறோம், ஒரு காவியம் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு பிளான் பண்ணிப்போம். இதை எழுதணும், இதுக்கு அடுத்தது வரணும், அதுக்கு அடுத்தது வரணும்னு ஒரு 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 ஃபார்மேட் பண்ணிப்போம். ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு அது இப்படி பண்ணுவாங்க. பட் அபிராமிந்தாருடைய பாடல்களை நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்குறது கஷ்டம். ஒவ்வொரு பாடலும் தனித்து 100 பலசித்தியோடு சேர்ந்து 101 பாடலும் தனித்துவமான பாடல்கள் தான். அப்படிப்பட்ட தான் இன்றைக்கி அம்பாளை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கண்மணியேன்னு சொன்னார். இப்போ அம்பாளை வந்து அம்பாளுடைய பெருமைகளை வந்து அந்த மணியாக அம்பாளை பிடித்து விடுறாங்க அப்படிங்கிறத ஆரம்பித்து சொல்ல வர்றாரு. இப்போ ஒரு மனிதன் வந்து தனக்கு விருப்பமான ஒரு பொருளை வந்து அதை வந்து பாராட்டுவான். தன் உயர்ந்த பொருளை பாராட்டுவான் இல்லையா? அந்த பொருளை வந்து எதுக்கு உருவமை சொல்லலாம் என்னட்ட வந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன்ப்பா, அது ரொம்ப ப்ரீஷியஸ், அது வந்து ஒரு பெரிய ப்ரீஷியஸ் ஸ்டோனை போன்றது, ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓமை வச்சுருப்போம். ஆனால் அம்பாள் வந்து எல்லா பொருள்களுக்கும் மேலான பரம்பொருள். இந்த பரம்பொருள் தன்னுடைய உள்ளத்திலே இணைந்து விட்டதை சொல்கிறார். அப்போ அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த பரம்பொருளை நான் பத்திரமா வச்சுக்கணும், அதுக்கு நான் வந்து உண்மையான ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த நிலையில தான் இந்த பாட்டை இன்றைக்கி சொல்கிறார். அதை நான் முதல்ல இந்த பாடலை சொல்லிடுறேன், அப்புறம் வந்து விளக்கம் நான் திரும்பி வரேன். இப்போ மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னு சொல்கிறார். இல்லை எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அம்பாளை வந்து ஒரு மணியாக்கி அந்த மணியினுடைய பெருமைகள்லாம் சொல்லி அந்த அம்பாள் மற்றும் அணியாக மட்டும் இல்லை ஒரு அணிக்கு அழகாகவும் இருக்கிறாங்க. அந்த அணிக்கு அழகு எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாலை இல்லையா? ஒரு ரத்தனம் இருக்குது, ஒரு மணி மாலை இருக்குன்னா அதை வந்து மாலையில் கொத்தா அதுக்கு அழகு.
அதை விட அந்த மாலைக்கு அழகுதுன்னா அதை அணியணும், வேற ஒருத்தர் அணியணும். ஒருத்தர் அழகான ஒரு பெண் ஒரு அழகான மாலையை அணிந்தால் அந்த பெண்ணுக்கும் அழகு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்ணின் அழகான பெண் அணியும் போது அந்த மாலைக்கே அந்த பெண்ணினால் அழகு வரும். அப்புறம் அதே மாதிரி அம்பாளுடைய கருணை அனுபவங்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்காங்க, அணுகாதவர்களுக்கு பிணியாக இருக்காங்க, அமரர்களுக்கு பெரிய விருந்து. அமரர்கள் விருந்து சாப்பிட்றவங்க, அவங்க சாப்பிட்ட விருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தேவாமிர்தம். அமிர்தத்தை சாப்பிட்ட பெரு விருந்து, அதை விட பெரிய விருந்தாக அம்பாள் இருக்கிறாங்க. நான் இப்படிப்பட்ட உன்னை தவிர வேறொருவரையும் உன்னுடைய பத்மபாதம் என்று தாமரை பாதங்களை தவிர வேறொன்றை பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னாரு. இப்போ நம்ம அதை விளக்கமாக பார்ப்போம். நான் இப்போ சொன்னேன், எந்த ஒரு மனிதனும் தன்னிடம் ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப பத்திரமா வச்சுப்பாங்க. அதை பற்றி மற்றவர்களும் சொல்லும்போது பெருமையாக சொல்லுவாங்க. என்னட்டு இந்த பொருள் ஒன்று இருக்குது, ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, இப்படிப்பட்ட பொருள் இதுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மற்ற பொருளை உதாரணமாக சொல்லுவாங்க. அதனால் அம்பாளுடைய கருணையை மணியே அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு குழந்தை, ஒரு தாய் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் குழந்தையே இல்லை, அந்த குழந்தைக்கு ஒரு தாய் பிறக்கிறதுனா அந்த குழந்தை எவ்வளவு அதை ப்ரீஷியஸ் சைல்டுன்னு சொல்லுவோம். நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒரு இந்த எல்டர்லி பிரைமி அந்த மாதிரி இருக்கவங்க, இல்லை ரொம்ப நாள் குழந்தையே இல்லாமல் இருக்கவங்க, ஒரு குழந்தை இல்லாத அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய ப்ரீஷியஸ் சைல்டு அப்படின்னு சொல்கிறது. அதான் அந்த ப்ரீஷியஸ் சைல்டுனா ரொம்ப உயர்ந்த குழந்தை. ஏன்னா குழந்தை இல்லாத குழந்தை 10 குழந்தை இருக்கவங்களுக்கு 11 பிறந்தால் இது வேண்டா வெறுப்பாக வச்சுருப்பாங்க. குழந்தையே இல்லாத ஒரு தாய்க்கு பிறக்க குழந்தை ப்ரீஷியஸ் சைல்டு. அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு அம்மா என்ன சொல்லுவாங்க, என் கண்ணே, என் மணியே, என் உயிரே, எல்லா உலகத்துள்ள தங்கமே, வைரமே, வடிவம் என்னென்னலாம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நம்ம அப்பா அம்மா நம்ம தாய் அப்படி தான் பாராட்டியிருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம குழந்தையாக இருந்திருப்போம். இப்போயும் நம்முடைய தாய்மார்கள் அந்த குழந்தைகளை நம்ம அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, பல குழந்தையாக இருந்தாலும் சொல்லி கண்ணே, மணியே, மாணிக்கமே, வைரமே, வடிவம் தான் போட்டுருவாங்க. அதே மாதிரி பரம்பொருள் எல்லாத்துக்கும் உயர்ந்தது. எல்லாம் நம்ம இப்போ என்ன சொன்னோம், தாய் குழந்தைகளை பாராட்டுது. அது இயல்பு இல்லையா? அம்மா குழந்தை கண்ணே மணியேன்னு சொல்கிறது இயல்பு. ஆனால் குழந்தைகள் தாயை பாராட்டுவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். பாராட்டுவார்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனைவரும் அம்பாளின் குழந்தைகள் இல்லையா? அபிராமி பட்டணம் அம்பாளின் குழந்தை. அவர் அம்மாவை சொல்கிறாரு மணியேங்கிறார். என்னுடைய அம்மாவை நம்ம போய் அம்மாவை கண்ணே மணியேன்னு நம்ம சொல்கிறதில்ல. முதிர்ச்சி அன்பின் முதிர்ச்சினால், பக்தியின் முதிர்ச்சினால் அவர் மணியே அப்படிங்கிறார். அதனால் இந்த மணிகள் எத்தனை நம்ம நவரத்னங்கள்னு சொல்கிறோம். இந்த நவரத்னங்களில் சிவந்து நிற்பது மாணிக்கம். ஏன்னா அம்பாளுடைய நிறம் நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், சிவந்த நிறம் இல்லையா? சிந்தூர் அருண விக்கிரகம் அப்படின்னு சிந்தூரத்தை பொண்ணு லலிதா பரமேஸ்வரிக்கு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இந்த அம்பாள் இந்த கோலமே உதிக்கின்ற செங்கதுன்னு சொன்னோம். உதிக்கிற அது சக்கச்சவேன்னு இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மணியாக உயர்ந்து நிற்பது மாணிக்கம். அந்த மாணிக்கத்தை சொல்லி மணியே அப்படின்னாரு. அப்போ இந்த மணிக்கு பெருமை அது நிறத்தினால் மட்டும் அமைதில்லை, அதில் எழுகின்ற ஒளியினால் சிறப்பு வேணும் இல்லையா? இப்போ மணின்னா இன்னொரு மணி இருக்குங்க, கோயிலில் மணி இருக்கு இல்லையா, காண்டாமணி. அந்த மணிக்கு சிறப்பு எதுன்னா அது எழுப்புகின்ற ஒலி இல்லையா? மணியும் அந்த மணியின் ஒலிக்கு சிறப்பு. ஆனால் இந்த மணி இந்த வைரம், இந்த மாணிக்கம் சிவந்த நிறமாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு எதுனா அது விடுகின்ற உமிழ்கின்ற ஒளி இல்லையா? அப்போ இங்கே அம்பாள் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அப்படிம்பாங்க. சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி. இந்த அம்பாளுடைய சிவன் என்னும் நாமம் சிவபெருமானந்து சிவந்த மேனியுடையவரான். இப்போ இது தேவாரத்தில் வருது. இப்போ அம்பாள் எப்படி இருக்காங்க? சிவபெருமானின் உயிராக நிற்கிறாங்க இல்லையா? சிவபெருமான் ஸ்தூலமாக இருக்கார், அப்படி உயிராக சக்தியாக அம்பா இருக்கிறாங்க சிவசக்தி ஐக்கியத்தில். அப்போ அவர் மாணிக்கமானால் சிவபெருமா மாணிக்கம்னு நம்ம சொல்லியிருக்கோம். சிவந்த அவர் மேனி மாணிக்க திருமேனி தான். அந்த சிவந்த மேனி இருக்கிறாரு. அந்த சிவந்த மேனி அந்த மாணிக்கத்திலிருந்து ஒளிர்கின்ற ஒளியாக அம்பாள் இருக்கிறாங்க
அப்படிங்கிறதான் வந்து அப்புறம் மணியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மணியின் ஒளியேன்னார். அந்த மணியே மணியின் ஒளியேன்னார். மணியின் ஒளியேன்னா மணி நீதான் மணி, அடுத்தது உன்னுடைய கணவர் மாணிக்கமாக இருக்கிறார், நீ அந்த மாணிக்கத்தின் ஒளியாக இருக்கிறதுனால மணியின் ஒளியே. பூவிலே மனம் போலவும் நீரிலே குளிமையைப் போலவும் அனலிலே வெம்மையைப் போலவும் மணியிலே ஒளியைப் போலவும் இந்த மணியில் ஒளி போலவும் சிவபெருமானிடத்திலிருந்து அம்பாள் நினைத்து விளவுகிறாங்க. அதை தான் மணியின் ஒளியே அப்படின்னாரு. அப்போ வந்து இப்போ நம்ம நவரத்னங்கள் பார்க்குறோம். இந்த 9 நவரத்னங்களையும் தனித்தனியாக மாற்ற முத்து மாலை ஒன்று, வைர மாலை ஒன்று, வைடூரிய மாலை ஒன்று, மாணிக்க மாலை ஒன்று, கோத்துப்பாட மாலை கோத்தாலும் தனித்தனியாக இல்லாமல் இந்த மாலைகளை எல்லாம் அனைத்தையும் கலந்து அந்த கலந்து மாலை, அதாவது நவரத்ன மாலை அப்படின்னா எல்லா நவரத்னங்களும் சேர்ந்த மணியாக ஒரு மாலை கோக்கலாம். அந்த மாலை இப்போ சாதாரண ஒரு முத்து மாலையை விட ஒரு நவரத்ன மாலை சிறந்தது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூ மாலை கட்டுறோம். ஒரே பூவை மாலையை கட்டுவதை விட பல மாலைகளை பல பூக்களை இணைத்து ஒரு கதம்ப மாலையாக கட்டுவது அது சிறப்பு இல்லையா? இந்த கதம்பத்துக்கு சிறப்பு தஞ்சாவூர் கதம்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு பல மாலைகளையும் இணைத்து வந்து காட்டுவதுக்கு ஒரு சிறப்பு. அப்போ பல மணிகளை ஒன்றாக்கி அதை இணைத்து ஒரு அணியாக அமைத்தால் அது என்ன பயன் உண்டாகுமோ, பெருமை உண்டாகுமோ, அத்தனை பயனும் பெருமையும் அம்மாவில் உண்டாக்குறது. ஏன்னு சொன்னால், அம்பாள் ஒரு தெய்வத்திடம் ஒவ்வொரு மணியைப் போல ஒரு பண்பு சிறந்து நிற்கும். ஆனால் அம்பாள் பல மணிகள் ஒன்றுபட்ட அணியைப் போல எல்லா குணங்களும் மிளிர்ந்து விளங்கும். அதனால் மணி என்றும் மணியின் ஒளி என்றும் புகழ்ந்தவர் ஒளிரும் மணி புனைந்த அணியேங்கிறார். இப்போ என்ன, இப்போ ஒவ்வொரு நவரத்னுக்கும் ஒரு குணம் இருக்குது, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. உதாரணமாக லக்ஷ்மி அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதி, துர்க்கைனாக்கா வீரத்துக்கு அதிபதி, சரஸ்வதினா கல்விக்கு அதிபதி, ஒவ்வொரு ஒரு. ஆனால் அதே மாதிரி எப்படி வைரத்துக்கு ஒரு காலம் ஒரு குணம் இருக்குது, வைடூரியத்துக்கு ஒரு குணம் இருக்குது, மாணிக்கத்துக்கு ஒரு குணம் இருக்குது. ஆனால் அம்பாள் அத்தனை குணங்களும் தலைவியாக இருக்காங்க. அம்பாளே சரஸ்வதிக்கும் சரி, இப்போ வாணி ரமா சேவிதான்னு நம்ம இருக்கோம் இல்லையா? சர்வமங்கல மாங்கல்யே சிவே, அது அந்த வந்து வாணி ரமா சேவிதம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தில் வரும். வாணி ரமா, வாணிங்கிறது சரஸ்வதி, ரமணா லக்ஷ்மி, அவங்க சேவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தலைவியாக இவங்க கூப்பிட்றதுனால அதை வந்து இருக்கிறாங்க. அது வந்து அப்போ அந்த ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அம்பாளுக்கு அத்தனை குணங்களும் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு அந்த அம்பாளை எப்படி இருக்குன்னா, அனைத்து நவரத்னங்களையும் ஒன்றாக கோர்த்த ஒரு மாலையை போல் இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க ஒளிரும் மணி புனைந்த அணியேங்கிறாங்க. இப்போ அணியை அது வந்து அணின்னா அந்த மாலை, இந்த மாற்றி வச்சுட்றாங்க. இப்போ இந்த அணியை சொன்ன ஒளிரும் மணி புனைந்த அணியேன்னு சொல்லிட்டு இந்த அணியை சொல்லும்போன்னு இப்போ வந்து எல்லாருக்கும் அப்பா இந்த மாலை என்ன அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பல மலர்கள் தொடுத்த மாலை அழகாக இருக்குது, இது சுவாமிக்கு சாத்திருக்கோம், இல்லை ஒரு கல்யாணத்தில் ஒரு அழகான பெண்ணுக்கு நல்லப்பா அந்த பொண்ணுக்கு இந்த மாலை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அம்பாளுக்கு இந்த மாலைகளை போடும்போது அம்பாவுக்கு வந்து ஒரு பேர் இருக்குங்க, அழகுக்கு ஒவ்வாத வள்ளின்னு பேர். அழகுக்கே அவளை யாருமே கம்பேரிசனே கிடையாதான் நம்ம லலிதாம்பிகா நம்முடைய அபிராமி அம்பாளுக்கு. அப்படிப்பட்ட அம்பாள் அவருக்கு அணிகளால் அவங்களுக்கு வந்து அணிகள் போடணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு அணிகள் போட்டிருக்கோம், இந்த மாலைகள் போட்டிருக்கோம். மாணிக்க மாலை நவரத்ன மாலையை அணிக்கும்பொழுது நம்ம நினைக்கிறோம், எல்லோரும் நினைப்பாங்க இந்த மாலையினால் அம்பாளுக்கு அழகுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க, அணியும் அணிக்கு அழகேங்கிறாரு. அம்பாள் போட்டிருக்கிற அணி இருக்குல்ல, அம்பாள் போட்டிருக்க மாலை, அந்த மாலைக்கு அம்பாள் போட்டு கொண்டதுனால அழகு வந்ததுன்னு சொல்கிறார். அதனால தான் அணியும் அணிக்கும் அழகே அப்படிங்கிறாரு. அப்புறம் அம்பாள் வந்து எல்லாருக்கும் தாயாக இருக்காங்க. இப்போ தாய்மை குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தாய்களுக்கு வந்து தாய்மார்களுக்கு குழந்தை இருக்கும். ஒரு குழந்தை நல்ல சொல்ல பேச்சு கேட்குற குழந்தையாக இருக்கும், ஒரு குழந்தை அடங்கா பிள்ளையாக இருக்கும். இந்த சொல்ல பேச்சுற குழந்தைய அம்மா பிரியமாக வச்சு பண்ணுவாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு குழந்தை சாப்பிடுவோன்னா அது ஓடும், தெருவில் போய் கடையில் மண்ணில் எல்லாம் எடுத்து வாயில் போடும். அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே கொஞ்சம் ஒரு கோபம் வரும் இல்லையா? இந்த கோபம் வந்து இது வந்து அறக்கருணை, அது வந்து மரக்கருணைன்னு சொல்லுவாங்க. இந்த கருணை தான் அந்த கோபத்தினால இந்த குழந்தைய அடிப்பாங்க. இந்த குழந்தைய அடிக்கிறது வந்து அன்பினால் அடிக்கிறாங்க இல்லையா, கருணையினால் அடிக்கிறாங்க. அதாவது மரக்கருணைன்னு இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைய திருத்துறதுக்காக அழுப்புறாங்க. இப்போ முரட்டு குழந்தைய வந்து அன்னை
திருத்துவதற்காக எப்படி அதை திருத்துகிறாளோ அதே போன்று அம்பாளும் தன்னுடைய அடியார்கள் கொண்ட அவர்களிடம் காட்டுகின்ற பரிவை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப பிரியத்தோடு காட்டுறாங்க, இன்னொருத்தர் கோபத்தோடு காட்டுறாங்க. இந்த கோபம் உண்மையான கோபம் இல்லைங்க. இவங்க என்னை அம்பாளை அணுகாதவர்கள், அம்பாளை பணியாதவர்கள், அம்பாளை தூற்றுபவர்களுக்கு அவர்கள் அணுகாதவர்கள், அம்பாளை நெருங்காதவர்கள், அவர்களுக்கு பிணியேங்கிறார். அவர்களுக்கு பிணினா நோய். இப்போ நோய் வந்தால் கஷ்டம் தானே. நோய் விருதை யாரும் விரும்புவோமா? எல்லோரும் மகிழ்ச்சியை தான் விரும்புவோம். ஆனால் அம்பாளை அணுகாதவர்களுக்கு ஒரு பிணியேங்கிறார். அது பொல்லா பிள்ளைகளுக்கு தாய் பேயாகவும் தோணும், நோயாகவும் தோன்றும் இல்லையா? அம்மா எங்கள் அம்மா தாயா, அந்த அம்மா பேய் மாதிரி இருக்குது, அது அப்படின்னு தாயை பேய்ன்னு சொல்லுவாங்க. யாருன்னா பொல்லா பிள்ளைகள். அதே மாதிரி பொல்லாதவர்கள் அம்பாளை அன்னையின் பெருமை உணராத மக்கள் அம்பாளை மதிப்பதில்லை. அவங்கள இதனால் காரணமாக அந்தவர்களை நோயாக கருதுவார்கள். இப்போ நோய்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பர்மனெண்ட் கிடையாதுங்க. நோய் வியாதிங்கிறது வரும், போய்விடும், இல்லை மரணத்தில் முடியும் இல்லையா? அது நோய் பர்ஃபெக்சுவல் கிடையாது, எப்பொழுது உள்ளது கிடையாது. அதனால் அவர்கள் மதிக்காதவர்களை நோயாக தான் சரி, நோயை தீர்த்து விடலாம் இல்லையா? மருத்துவத்தின் முறையான மருத்துவத்தில் தீர்க்க முடியும். அதனால தான் அம்பாள் அவர்களை நோயாக கருதி அதை அபிராமப்பட்டர் பிணையே அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதை சொல்லிவிட்டு இது தாயுடைய உள்ளம் என்னதான் பிள்ளைக்கு தப்பு செஞ்சாலும், என்னதான் தவறுகள் தீராத தொல்லை கொடுத்தாலும் உள்ளத்தில் இந்த தாய்மைங்கிறது பீரிட்டு அடிக்கும். அந்த தாய்மை என்ன பண்ணோம், எப்படியாவது இந்த பிள்ளையை திருத்தணும், இந்த பிள்ளையை எப்படியாவது நல்வழி கொண்டு வரணும் அப்படிங்க இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறாரு பிணிக்கு மருந்தேங்கிறார். இந்த நோயான இந்த நோயானுக்கு மருந்தும் அம்பாள் தான். நோயாக்கியதும் அம்பாள், நோயாக கருதியதும் அம்பாள். அதனால் அந்த நோய்க்கு மருந்தும் அம்பாள். அதுதான் பிணிக்கு மருந்தே அப்படிங்கிறார். அம்பாள் மருந்தாகவும் அன்னை உதவுகிறாள். அன்னையை உபாசிக்கிறவங்க பலரும் பல பிராண நோயிலிருந்து நம்ம விடுதலை பெறும் இல்லையா? அதுக்கு அம்மாளுக்கு ஒரு பேரே இருக்கு இல்லையா? சர்வ வியாதி பிரசமணி அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில் சர்வ வியாதி பிரசமணி, அனைத்து வியாதிகளையும் தீர்ப்பவள் அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமம். அதே மாதிரி எல்லா உடம்பிலே உள்ள நோய்கள் அனைத்தையும் தீர்ப்பது அம்பாளுடைய கருணை. இது உடலிலே உள்ள நோய் இல்லைங்க, உள்ளத்திலே உள்ள நோய், ஆன்மாவிலே ஏற்பட்ட அந்த நோய். இந்த நோய்க்கு அம்பாள் தீர்க்கிறாங்க. ஆனால் இந்த நோய்க்கு உண்மையான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மரணம் இல்லையா? இந்த இறப்பு எதனால் வருது? பிறப்பினால் வருகிறது. அப்போ பிறப்பு என்று ஒன்று இல்லை என்றால் இறப்பு என்ற ஒன்று இல்லை. இறப்பு என்று இல்லை என்றால் நோயும் இல்லை, அதனால் துன்பமும் இல்லை. அதனால் இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுவதற்காக பிறப்பை அறுக்குதான், அதுதான் இந்த பிணிக்கு மருந்து. அம்பாள் தன்னை நாடியவர்களை பிறப்பறுக்கும் தன்மை உடையவள், அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறாங்க. அதனால் பிணிக்கு மருந்தே அப்படின்னு சொன்னார். இப்போ அமரர் அப்புறம் அடுத்த பார்க்குறாரு, சரி இது ஜனங்கள் மனிதர்களுக்கு தான் பண்ணுறாரு, தேவர்களுக்கு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அசுரர்களால் வதைப்பட்டாங்க. பண்டாசுர வதனம்லாம் நமக்கு தெரியும். இப்போ பல அசுரர்களுடையெல்லாம் அம்பாள் அழித்து தேவர்களுக்கு நல்லபடியான ஒரு இன்பமான வாழ்க்கை கொடுத்தாங்க. அது சொர்க்க வாழ்வு, தேவபோகம் அப்படின்லாம் சொல்லும் அந்த வாழ்வில் இருந்தாங்க. ஆனால் அவர்களும் தேவர்களும் பல நிலை மாறி அம்பாளை மறந்த காலங்களும் உண்டு. அது நம்ம புராணத்தில் இருக்கோம். இப்போ இதுக்கு நேரமில் சொல்கிறதுக்கு அந்த நேரங்களெல்லாம் அம்பாள் அவர்களுக்கு மருந்தாக அவளுக்கு விருந்தாக இருந்தாங்கிற சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெரு விருந்து தேவர்களுடைய விருந்தே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அமிர்தம், தேவாமிர்தம் சாப்பிட்றதா அவனுக்கு விருந்து. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, என்ன பார்க்கடலை கடைஞ்செல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட தேவாமிர்தம் சாப்பிட்டவர்களுக்கு தேவர்கள் ஆனார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறிய போது அன்னை அவங்களுக்கு பெரு விருந்தை அருளினாங்க. இன்னும் பெரிய விருந்து எதுன்னா அம்பாளுடைய அருள், அம்பாளுடைய கருணை. அமரர் பெரு விருந்தேனர், அமரருக்கு பெரிய விருந்தாக இருக்குது. அமரர் முன்னேப்பட்ட பார்க்கடலை கடந்து உண்ட அந்த கிடைத்த அமிர்தத்தை உண்ட விருந்து ஒரு விருந்து, அதை விட பெரிய விருந்து அம்பாள் இது திருவருளோ, அதுதான் அந்த பெரிய விருந்து. அந்த விருந்தாகவும் அம்பாள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அத்தனை உயர்களையும் உடைய
இப்போ அம்பிகை வணங்கி தியானிப்பது அன்பு செய்யும் அடியார்கள் நன்கு உணர்ந்தவர்கள் இல்லையா. அமரர்களோ கஷ்டம் வரும்போதெல்லாம் கஷ்டம் வருவாங்க, அம்பாள்கிட்ட வருவாங்க. ஒரு முறை அணுகும்போது வெவ்வேறு புதுமையை அம்பிகையிடம் காண்கிறார்கள். ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு கஷ்ட நிலையிலையும் அம்பாள் எந்தெந்த இப்படி நம்ம இந்த பண்டாசுரன் அழித்தம் சரி, மகிஷாசுரன் அழித்தம் எல்லாம் தேவர்களை காப்பதற்காக அதையெல்லாம் காத்து அவர்களுக்கு பெரு விருந்தாக அம்பாள் இருக்கிறாங்க அப்படின்னார். அதுதான் அதனால தான் பெரு விருந்தே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிலைமையுடைய என்றும் மாறாத முத்தி இன்ப வாழ்வை தரும் எம் பிராட்டியுடைய வள்ளல். அதை என்ன சொல்கிறது, அந்த பெருமாட்டியின் திருவடியை பணிந்த பின், இதை இப்படிப்பட்ட அம்பாளை பணிந்த பின் வேறு யாருக்காவது நான் பணியுங்கிற எண்ணம் வருமா அப்படின்னு கேட்குறார். எப்படி வரும்? நீ உன்னை பணிந்த பின், உன் திருவருளை பெற்ற பின், உன்னுடைய விருந்தையெல்லாம் உண்ட பின் யாரையும் நான் பணியேன். நின் பத்மபாதம் பணிந்த பின் பணியேன் ஒருவரைன்னு முடிக்கிறார். உன்னுடைய தாமரை பாதங்களை நான் பணிந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் யாராவது தொழுவனா என்றால் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாடலை நிறைவு செய்கிறார். மீண்டும் இந்த பாடலை சொல்கிறேன், அழகான பாடல். மணியே மணியின் ஒளியே, ஒளி தரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, பணிகேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று சொல்லி இந்த அழகான பாடலின் விளக்கத்தை இத்தனை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் 25வது பாடலை விளக்கமாக பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் அம்பாளுடைய பேரொருட்கருணையும் பரமேஸ்வரன் கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.